ரொம்ப ஹரிபரியா இருக்கனால இன்னைக்குன்னா அது மண்டே தான். ஸோ லஞ்சுக்கு கூட்டு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் பீட்ரூட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் இல்ல. ஆஸ் வெல் அஸ் எனக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வும் ஃப்ரீயா இல்ல. ஏன்னா நான் பருப்பு வந்து ஃபுல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு, அதில இருக்க ஃபோம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் கூட்டு பண்ணுவேன். ஸோ அதிலயே பாதி டைம் போயிடுச்சு. மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு குடுத்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிராகன் ஃப்ரூட் தான் கட் பண்ணிட்டு, அது மேல நட்ஸ் போட்டு டாப்பிங் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ சுத்தமா டைமே இல்ல. இது எல்லாமே பண்றதுக்குள்ளே எனக்கு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் ஏதாவது குடுத்து அனுப்பலாம். ஸோ ஈவினிங் வந்து டீ, காஃபி குடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது குடுக்கலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் ஃபுல்லா பீல் பண்ணிட்டு குடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஸோ லஞ்சுக்கு கூட்டு வித் அப்பளம் தான் இன்னைக்கு. ஸோ எப்போவுமே நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி சாதம் வந்து கலரி எடுத்துட்டு போயிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு. ஸோ அங்க போய் மிக்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோமா, சாப்பிட்டோமா, க்ளோஸ் பண்ணோமா அப்படின்னு இருக்கணும் எங்களுக்கு. ஸோ இப்படி எடுத்துட்டு போம்போது ஆஃப்டர்நூனுக்குள்ள கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால மேல அந்த குழம்பு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டு ஆட் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மார்னிங்கே பயங்கர பசி எனக்கு. அதனால நானுமே மார்னிங் ரைஸ் சாப்பிட்டேன்.